வணக்கம். சமீபத்துல தெலுங்கானா மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தது. பெருவாரியான இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல சில மாநகராட்சிகள்ல தேர்தல் நடத்தப்படாம இருக்குது. ஹைதராபாத் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சில மாநகராட்சிகள்ல தேர்தல் நடத்தப்படாம இருக்குது. ஸோ அங்க தேர்தல் அந்த மாநகராட்சிக்கான கால அவகாசம் அப்படின்றது பிப்ரவரி மாதத்தோட நிறைவடைந்துருச்சு. அடுத்த 6 மாதத்திற்குள்ள மேக்ஸிமம் 6 மாசம் அதற்குள்ள அந்த மாநகராட்சிகள்ல தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது. ஸோ அந்த மாநகராட்சிகள்ல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநகராட்சி சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது. ஸோ அதுல ஒரு மாநகராட்சியான ஹைதராபாத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மால்கஷ்கிரி அப்படின்ற மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக்பால் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கணிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதனை தொடர்ந்து ஹைதராபாத் உட்பட சில மாநகராட்சிகள்ல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல நாம கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நாம ஹைதராபாத் மாநகராட்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதிய மாநகராட்சி மால்கஜ்கிரி. ஸோ இந்த மாநகராட்சியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜன்லோக்பாலினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது மொத்தமா இருக்கக்கூடிய 74 வார்டுகள்ல 38 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். பிஜேபி 34ல இருந்து 37, காங்கிரஸ் 22ல இருந்து 25, பிஆர்எஸ் 9ல இருந்து 12, மற்றவர்கள் 3ல இருந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பிஜேபி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிறாங்க. இருந்தாலுமே யாரும் மெஜாரிட்டியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைய தேதியில அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ இதுதான் மால்கஜ்கிரி மாநகராட்சி குறித்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். பிஜேபி 34ல இருந்து 37, காங்கிரஸ் 22ல இருந்து 25, பிஆர்எஸ் 9ல இருந்து 12, மற்றவர்கள் 3ல இருந்து 6. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.